welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம புதினா துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. இது நீங்க இட்லி, தோசை இல்லாட்டி சாதம் கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினாவை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில். இந்த புதினா இலைகள்லாம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா இலைகள்லாம் நல்லா சுருங்கி ரெடியாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த பச்சை வாசனையும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் துண்டுகள், ஒரு எலுமிச்சை அளவுக்கு சைஸ் உள்ள புளி, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆகும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இதை குறப்பாக அரைச்சிக்கலாம். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துருந்தீங்கன்னா அந்த புதினா இலையில் இருக்கக்கூடிய தண்ணியே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான புதினா துவையல் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் நல்லா சூடாக இட்லி, தோசை இல்லாட்டி சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த புதினா துவையல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.